கரெக்டான டியூன் கொடுத்துட்டேன்னா இதுதான், அதுக்கு மேலே அதை பற்றி டிஸ்கஸே பண்ண மாட்டார். பட் ஆனால் சுமார் முதல் ஷாட் அதெல்லாம் இருக்காது, போகிறதே கிடையாது, பேச வெளியே ரெவி பண்ணுறதே கிடையாது. Very very happy to work with you in this film. The music knowledge பற்றி ஆக்சுவலாக நான் சொன்னேன், ப்ரொடக்ஷன் ரிலேட்டடாக மியூசிக் ரிலேட்டடாக டீட்டெயில்ஸ்லாம் எங்களை டிஸ்கஸ் பண்ணுவார். இது எப்படி பண்ணீங்க, அது எப்படி பண்ணீங்க, எப்படி பண்ணலாமா, சஜஷன்ஸ் சொல்லுவாங்க. வெரி ஹாப்பி டு உங்களுக்கு சம் ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் ஃபிலிம் பார்த்தோன்னே எல்லாரும் ஆப்வியஸ்லி மீனாட்சி ரிச்சர்ட் படத்தில் ஒரு சர்ப்ரைஸான ஒரு விஷயம் பண்ணியிருக்காரு. அது நான் ஃபுட்டேஜ் பார்க்குறப்ப தான் தெரிஞ்சுக்கிட்டேன். நான் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு அப்படின்னு நினச்சா ரிச்சர்ட் ஒரு சின்ன ரோல் பண்ணியிருக்காரு இந்த படத்தில். அதை அவர் சொல்லலை, யாருமே சொல்லலை. அதை சர்ப்ரைஸ் கேமியோ இந்த படத்துக்கு நினைக்கிறேன். அண்ட் அஃப்கோர்ஸ் டார்லிங் எனக்கு ஒரு காமன் ஃப்ரெண்ட் மூலமாக தெரியும். அட்லி டீமில் இருக்கிற ஒரு மெம்பர், அவர் மூலமாக தெரியும். ரொம்ப டேலண்டடான எடிட்டர். விஷ் யூ ஆல் த பெஸ்ட் ப்ரோ. இன்னும் நிறையா படங்கள் நீங்கள் பண்ணணும். ஃபைனலி டைரக்டர் பாபு விஜய், அவரை பற்றி சொல்லணுன்னா அவர் ரெண்டு முக்கியமான விஷயம்தான். ரொம்ப ஃபாஸ்ட் டெசிஷன் மேக்கர் அவர். ஏன்னா அவரோட ப்ரீவியஸ் பேக்ரவுண்ட் பிஸ்னஸ் பேக்ரவுண்டாக இருக்கிறதுனாலையோ என்னவோ தெரியல, இதுதான் நான் ஃபஸ்ட்டு விஎன்எஃப்எஸ். எந்த டைரக்டராக இருந்தாலும், நான் இது வரைக்கும் ஒர்க் பண்ண நிறையா டைரக்டர்ஸ், அவங்க வந்து ரொம்ப யோசிப்பாங்க, டெசிஷன் எடுக்க ரொம்ப டைம் எடுப்பாங்க. 4 பேர் சொன்னால் அவங்க மைண்டை மாற்றிப்பாங்க. இவர் கிடையவே கிடையாது. அவர் முடிவு பண்ணது தான். அதை வந்து யார் நினச்சாலும் மாற்ற முடியாது, அவரே நினச்சாலும் மாற்ற முடியாது. அந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங் டெசிஷன் மேக்கர். அது என்ன ஆகும்னா டெக்னீஷியன்ஸோட வேலையை வந்து ரொம்ப ஈஸியாக்கிரும். நான் இந்த டியூன் கொடுத்தா இல்லை, அதுக்கு மேலே வந்து மறுபேச்சே கிடையாது. 10 வருஷத்துக்கு அப்புறம் ஸ்டேஜ் ஏறி இருக்கேன் நான். லாஸ்ட்டு ஒரு 10 இயர்ஸ் பேக் ஒரு 2 படம் ப்ரொடியூஸ் பண்ணேன் முத்தாராமன் குரூப் சார்பா. அதுக்கப்புறம் அந்த ஃபீல்டிலே இல்லை, நான் இண்டஸ்ட்ரியலிஸ்ட் ஆகிட்டேன். 7 கண்ட்ரியில் ஃபேக்ட்ரி. என் பிஸ்னஸ் பார்ட்னர் யாருன்னு பார்த்தீங்கன்னா டைம்லர், பாரத் பென்ஸ், சாம்சங், ஹுண்டாய். கிட்டத்தட்ட 25,000 எம்ப்ளாய்ஸ் இந்த 10 இயர்ஸில் இந்த ஃபீல்டு விட்டு வெளியே போயிட்டு 7 கண்ட்ரியில் இருக்குது எனக்கு ஃபேக்ட்ரிஸு. இப்போ ஒரு புதுசாக ஒரு ஃபேக்ட்ரி 1200 crores கொடுத்து பணப்பாக்கத்தில் போட்டுறதுக்காக அந்த ப்ராஜெக்ட்டுக்காக வந்திருக்கேன் 1 month. சிஎஃப்ஓ வந்து எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணார். ஒரு டாஸ்க் ஒன்று கொடுத்தேன் அந்த ஃபேக்ட்ரிக்கு, சக்ஸஸ் பண்ணி கொடுத்தாலும் நேற்று ஈவினிங் என்னை வந்து ரெக்வஸ்ட் பண்ணேன். எந்த ஃபங்க்ஷனுக்கும் போகிறதே கிடையாது, ஃபேஸை வெளியே ரெவ்யூ பண்ணுறதே கிடையாது. கூப்பிட்டதுக்காக வந்தேன். இந்த விஜய் அவர் ஒரு நெக்ஸ்ட் படத்துக்கு நான் ஒரு 100 crores ப்ரொடியூஸ் பண்ணுறேன். நல்ல ஒரு ஸ்டோரி சொல்லட்டும். எனக்கு நத்திங் 100 crores ஒன்றுமே கிடையாது. என் கம்பெனி டர்ன் ஓவருக்கு அந்த சிஎஃப்ஓக்காகவும் அவருக்காகவும் நான் பண்ணுறேன். 100 crores என்னோட ஒரு 1 day. வேறு எதுவும் பேச தெரியல. ஸ்னேகன் எனக்கு ரொம்ப ஃப்ரெண்டு. 10 years பேக் நானும் ஒரு 2-3 days இருந்திருக்கோம். அவர் மறந்துருப்பார், இன்றைக்கி தான் ஸ்டேஜில் பார்க்குறாப்புல. நான் ஒடிசாவில் ஃபுட் கார்பரேஷனில் ஒரு 5 வருஷம் இருந்தேன், டைரக்டராக இருந்தேன் கவர்மெண்ட்டில். சென்சார் போர்டில் 5 years இருந்தேன். கிரிக்கெட் போர்டில் 5 years இருந்தேன், ஆனரபுளாக இருந்தேன் எல்லாத்துக்கும். ஆனால் இந்த இண்டஸ்ட்ரியில் ஒரு 25,000 எம்ப்ளாய்க்கு நான் சர்வீஸ் சேலரி கொடுக்கும்போது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இந்த மாதிரி பப்ளிக் ஃபங்க்ஷனுக்கு ஃபஸ்ட் டைம். அதான் ஸ்டேஜ் எனக்கு பேச தெரியல. நான் கிரிக்கெட் போர்டில் இருக்கும்போது நல்லா பேசினேன். எல்லா ஸ்டூடெண்ட் அண்டர் 19 என் கண்ட்ரோலில் இருக்கும். அதுக்கப்புறம் ஸ்டேஜ் ஏறுது ஃபஸ்ட் டைம். சாரி, தேங்க்யூ. ஃபஸ்ட்டு அடித்தளம் போட்டது போஃப்டா தான். லைக் தனஞ்சயன் சார்லேருந்து ஃபஸ்ட் பேட்ச். ஆக்சுவலி நானும் பாபண்ணனும் அங்கே தான் மீட் பண்ணோம்.
ஸோ அப்போலேருந்து எங்கள் ட்ராவல் ஸ்டார்ட் ஆச்சு. ஆல்மோஸ்ட் 8.5 years நினைக்கிறேன். ஸோ அங்கேருந்து இங்கே வரையும் வந்தது வந்து ஒரு ரொம்ப பெருமையாக இருக்குது. என்னோடய ஃபஸ்ட் படம். அண்ட் ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா, இந்த படம் என்னை நம்பி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப நல்ல டைரக்டர். சண்டே சாட்டர்டேஸ்லாம் லீவ் கொடுத்துருவாரு. ஸோ பேசிக்லி எல்லா பப்ளிக் ஹாலிடேஸ்க்கும் லீவ் கொடுப்பாரு. ஸோ பட் ஆனால் சொல்லுவார், முருகதாஸ் சார்ட்ட இதெல்லாம் இருக்காது, உங்களுக்கு நான் லீவ்லாம் கொடுக்குறேன் ப்ளீஸ். கொஞ்சம் ரொம்ப எல்லா பப்ளிக் ஹாலிடேஸும் லீவ் தான் எங்களுக்கு. அதோட 6 o'clock வரையும் தான் ஆஃபீஸ் இருக்கும் எங்களுக்கு பேசிக்காக. ஸோ இப்படி ஒரு டீம் கூட நான் அகைன் ஒர்க் பண்ணுன்றதை ரொம்ப லைக் பண்ணுறேன். அண்ட் ஜெய் சார், ஆக்சுவலி உங்களோட பலூன் படத்தில் நான் அசிஸ்டன்ட் எடிட்டராக ஒர்க் பண்ணேன். ஸோ ஆஃப்டர் தட் என்னோடய ஃபஸ்ட்டு படம் உங்க கூட ஒர்க் பண்ணுறது வந்து ரியலி பிளெஸ்ட் தான் நான் நினைக்கிறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் தட். அண்ட் தனஜெயின் சார், சசி சார் அண்ட் மீனாட்சி எல்லாத்துக்குமே ரொம்ப தேங்க்ஸ். எங்கள் எல்லா மாஸ்டர்ஸும் இங்கே இருக்காங்க. அண்ட் முருகதாஸ் சாருக்கும் எனக்கும் ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு சொந்தம் இருக்குது. லைக் என்னோடய அம்மாவும் அவர் ஒரே ஊர் தான், கள்ளக்குறிச்சி. ப்ளஸ் 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ். பட் அவர் எனக்கு தெரிஞ்ச ஞாபகம் இருக்குமான்னு தெரில, தனம்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா பேர். ஸோ அதுக்கு ரொம்ப நான் உங்கள் ஃபஸ்ட் ஸ்டேஜில் என்னோடய ஃபஸ்ட் படம் வரும்னு நான் நினைக்கல. அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் வந்திருக்க ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி எல்லாத்துக்கும் தேங்க்ஸ். அண்ட் லாஸ்ட்லி ஐ தேங்க் டு மை மாஸ்டர்ஸ். ஃபஸ்ட்டு வந்து எடிட்டர் லலின் சார். ஸோ ஹீ இஸ் த ஃபஸ்ட் குரு ஃபார் மீ. அண்ட் செகண்ட் திங், நான் ரூபன் சார், எடிட்டர் ரூபன் சார்கிட்ட ஆல்மோஸ்ட் ஒரு 9 years ஒரு அசிஸ்டன்ட் எடிட்டராக ஒர்க் பண்ணேன். அண்ட் தென் ஃபைனலி அட்லி சார், டைரக்டர் அட்லி சார். ஸோ எல்லாம் இவங்க 3 பேரும் தான் என்னை இவ்வளோ தூரம் ஷேப் பண்ணி எடுத்துகிட்டு வந்த ஒரே பர்சன்ஸ், என்னோடய லைஃப்லேயே முக்கியமான 3 persons. அண்ட் தென் மை பேரண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் அசிஸ்டன்ட் டீம் அண்ட் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், என்னோட டீம் கார்த்தி, ஜோஷ், சரண், கோகுல் and Roser, everyone, thanks for all. Thank you. Vanakkam. Congratulations to the team, first of all. And I thank Jay sir for giving this opportunity for me. And so much thanks to Babu sir for accepting me as a costume designer to this film. And நான் நிறைய பாபு சார் கிட்ட இருந்து கற்றுக்கணும். அண்ட் ஒரு விஷயம் நான் என்ன கற்றுக்கிட்டேன்னா, ஒரு பர்ஃபெக்ஷன் பார்ப்பாங்க, ரொம்பவே பர்ஃபெக்ஷன் என்கிட்ட இருந்து பார்த்தாங்க. அண்ட் தேங்க்யூ, ஐ லேர்ன்ட் அ லாட் ஃப்ரம் யூ சார். அண்ட் ஃபார் த ஹோல் டீம், just a good luck for this movie. And my best friend Meenakshi, all the very best. And all the team members, congratulations and best of luck. Thank you. எல்லாருக்கும் வணக்கம். இந்த படத்தில் நான் ஒர்க் பண்ணதுக்கு பாபு சாருக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா லைவாக அந்த சாங்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கிராண்டாக இருந்துச்சு. டெஃபினட்டாக இன்னொரு நிறையா லிங்க் இருக்குது. ஏன்னா பாபு சார் எப்படி முருகதாஸ் சார்கிட்ட ஒர்க் பண்ணி வந்தாரோ அது மாதிரி முருகதாஸ் சாரோட 2 படம் நான் பண்ணியிருக்கேன். கஜினி இந்தியில் நிறைய கிளாஸ் ஒர்க்கு பீட்டு படக்கும்போது, 7ஆம் அறிவிலையும் நிறைய ஃபைட் எடுத்திருக்கேன். அதேமாதிரி சசி சார் கூட நான் ஃபஸ்ட்டு படத்துலேயே ட்ராவல் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஒரு கனெக்ஷனில் பாபு சார் கூட ஒர்க் பண்ணது ரொம்ப ஹாப்பி எனக்கு. ஜெய் சார் கூட இந்த நிறைய ஆக்ஷன்லாம் பண்ணோம். அப்போ அவர் நிறையா ஹெல்ப் பண்ணார். அவர் நல்லா பண்ணுவார் எப்பவுமே, ஆக்ஷன் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதில் எனக்கு ஒரு ரோல் வேறு கொடுத்தாரு டைரக்டரு, அதை நடிக்க வச்சு அவர் தான் கஷ்டப்பட்டார் நிறையா. அதனால் டெஃபினட்டாக லைஃப் எப்படின்னா டக்குன்னு சேஞ்ச் ஆகும், அதே மாதிரி தான் சட்டென்று மாறுது வானிலை. இந்த படத்தில் ஒர்க் பண்ண நிறையா பேருக்கு இந்த படம் வந்து நல்ல ஒரு லைஃப்பை கொடுக்கும் டெஃபினட்டாக. இன்னொரு விஷயம், ரிச்சர்ட் நான் ரொம்ப ஃப்ரெண்டு. நான் அசிஸ்டண்டாக பீட்டர் ஒர்க் பண்ணும்போது அதே மாதிரி அவர் கேவிட்டு ஒர்க் பண்ணவர். நாங்கள் எல்லாம் சேர்ந்து ஒர்க் பண்ணும்போது ஒரு பயங்கர சந்தோஷம் இருந்துச்சு இந்த படத்தில். டெஃபினட்டாக அந்த படம் சக்ஸஸ் ஆகும். இப்போ ஸ்பெஷலாக சொல்லணுன்னா மியூசிக் டைரக்டருக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறேன். அந்த படத்தில் சாங்ஸ் எல்லாம் ரொம்ப அருமையாக இருக்குது சார், ரொம்ப சூப்பராக இருக்குது. டெஃபினட்டாக ரொம்ப நாளைக்கு அப்புறம் அந்த படத்தில் சாங்ஸ் ரொம்ப பேசுவாங்க, அந்த மாதிரி இருக்கும். இந்த படம் டெஃபினட்டாக ஹிட் ஆகும். அதோடு சேர்ந்து எல்லாமே ஒரு லைஃப் கிடைக்கும் எல்லாருக்குமே. தேங்க்யூ சார், தேங்க்யூ வெரி மச்.